நண்பர்களே வணக்கம். என்னிடம் வந்த வாடிக்கையாளர் ஒருவர் கடந்த வருடம் தை மாதம் 18ஆம் தேதி நடந்த நிகழ்ச்சி ஒன்றை என்னிடம் பகிர்ந்து கொண்டார். சமீபத்திலே அவர் என்னை சந்திக்க வந்த நேரத்திலே இந்த நிகழ்ச்சியை எனக்கு ஞாபகப்படுத்தினார். அப்பொழுது அவர் தன்னிடம் 2 காளைகள் வளர்த்து வருவதாகவும், அந்த காளைகள் முறையே 1 முதல் 3 பரிசுக்குள் வாங்கக்கூடிய திறன் பெற்றவை என்றதும் கூறியிருந்தார். அந்த சென்ற வருடத்திலே அப்படி வாங்கியிருக்கக்கூடிய அந்த காளைகள் ஒரு விழாவிற்கு செல்லும்போது 13வது இடத்துக்கு தள்ளப்பட்டதை அவர் சொல்லி வருத்தப்பட்டார். ஐயா, அந்த காளை சரியாக ஓடுகிறது, ஆனால் பாதி தெரு சென்ற பின் தன்னுடைய ஓட்டத்தை குறைத்து கொள்கிறது. என்ன காரணம் தெரியவில்லை, யாரோ கட்டு போட்டு விட்டார்கள், என்னுடைய மாட்டை மீட்டுக் கொடுங்கள் என்று கேட்டார். இவர் பல ஜோதிடர்களிடம் சென்று அதற்குண்டான விளக்கங்களை கேட்டுள்ளார். அவர்களும் தகுந்த பதில் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவருக்கு ஏனோ அது சரிபட்டு வரவில்லை. என்னிடம் வந்தார். பாஸ்கரா ஜோதிட முறையிலே பிரசன்னத்தை போட்டு பார்க்கும்போது மாடு தகுதியான மாடு என்றும், பரிசுகளை வெல்லும் என்றும், பொருள்பற்று நிறைந்த மாடாகவும், வீரியம் நிறைந்த காளையாகவும் அது இருக்கிறது என்பதை உணர்ந்தேன். ஆனால் 6ஆம் பாவம் செயல்பட்டது. அப்போது சிந்தித்து பார்க்கும்போது அந்த காளைக்கு ஏதோ வலி இருக்கிறது அல்லது நோய் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டேன். அவர் என்னை அழைத்து சென்று அந்த மாட்டை காட்டினார். அங்கு பார்க்கும்போது அந்த காளையின் உடலிலே ஒரு அழுத்தத்தை கொடுத்து பார்க்கும்போது வெகுவாக மிரண்டது, வலியால் கத்தியது. அப்போது மூச்சு பிடிப்பு இருக்கிறது, மாடு எங்கேயாச்சும் விழுந்ததுங்களா ஐயா அப்படின்னு கேட்கும்போது அவர், ஆமாம் ஐயா, தெருவிலே கடைசியிலே வந்த வேகத்திலே கீழே விழுந்து விட்டது என்றார். அந்த மாட்டுக்கு மூச்சு பிடிப்பு இருந்ததால் முதலிலே ரன்னிங் எடுக்கும்போது நல்ல ஓட்டத்திலும் பாதி தெரு சென்ற பிறகு தன்னுடைய ஓட்டத்தை குறைத்து கொண்டதும் எனக்கு தெரிய வந்தது. அதை விளக்கினேன். அதன் பிறகு அவர் செய்த அந்த அமைப்பின் மூலமாக, அவர் செய்த அந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக அந்த மாடு பழைய நிலைக்கு திரும்பியதை அவர் நினைவு கூர்ந்து தற்போது மற்றும் ஒரு காளையை கொண்டு வந்துள்ளதாக காட்டி, ஐயா, இந்த காளை வெல்லுமா என்ற கேள்வியை முன்வைத்தார். சிரித்துக்கொண்டே தகுந்த பதிலை கூறி அனுப்பினேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.